நான் வந்து என்னுடைய வயசு குறைவாக இருந்து நான் ஹை ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தேன்னா 75லேருந்து 80% வரைக்கும் நான் வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்துட்டு 15லேருந்து 20% வந்து இந்த கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு இருக்கு, ரீட்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட், இது 3ல முதலீடு செய்யலாம். நான் வந்து மீடியம் ரிஸ்கா இருந்தா 50-50 வச்சுக்கலாம். நான் ரொம்ப லோ ரிஸ்க் சார், எனக்கு அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா ஒரு 20-25% தான் மியூச்சுவல் ஃபண்டோ பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் வச்சுக்கிட்டு, பாக்கி 75% வந்து என்னுடைய ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம், பிபிஎஃப்னு சொல்றோம் இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், ஆர்பிஐ பாண்டு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரியான முதலீடுகள் இருக்கலாம். அந்த 75க்குள்ள எவ்வளவு கோல்டு இருக்கலாம்ங்கிறதும் எகைன் உங்களுடைய வருமான ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஏன்னா தங்கமும் வெள்ளியும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரப்போவதில்லை. அந்த ஆர்பிஐ பாண்டு மத்திய ரிசர்வ் வங்கி வழங்கக்கூடியது 8% கொடுக்குறாங்க இன்னைக்கு. அது வருமானத்தை தரக்கூடியது. அப்ப நீங்க உங்களுக்கு வருமானத்திற்கு அதுல எவ்வளவு போடணுங்கிறத பார்த்துட்டு மிச்ச பணத்தை இதுல நீங்க போடணும். ஸோ இந்த கணக்குகள்லாம் தனிநபருக்கு தக்க மாறும். நான் சொல்றது ஒரு பிராடர் கைட்லைன்.